தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். பாலவில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆண்டு விழா நாளை 2ஆம் ஆண்டு துவக்க விழா என்ற தலைப்பில் நடக்க இருக்கிறது. இதற்காக ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நிர்வாகிகள் 2500 பேருக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த நிகழ்ச்சியில் விஜயினுடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் சில அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக கட்சி சார்ந்த பணிகளாக அது எவ்வாறு செயல்பட இருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதை குறித்த அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்கு சிறப்பு ஆலோசகராக செயல்பட இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அந்த நிகழ்ச்சி மேடையில் பேச இருக்கிறார். அவர் ஏற்கனவே அரசியல் வியூக வகுப்பாளராகவும் தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு ஆலோசகராகவும் இருந்தாலும் ஜன்சுராஜ் கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அவர் சில நிமிடங்கள் பேசுவார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கட்சி மற்றும் அவர் ஏற்கனவே கட்சி குறித்து சில விஷயங்களை ஆலோசனை செய்திருந்தார். அது குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நாளை விஜய், பிரசாந்த் கிஷோர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளும் அந்த ஆண்டு விழா மேடையில் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது நாளை காலை 10 மணியில் இருந்து 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே விஜய் மாநாடு மற்றும் பரந்தூரில் விவசாயிகள் சந்தித்த போது அவர் சில விஷயங்களை பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் தன்னுடைய கட்சி மற்றும் கட்சி செயல்பாடுகள் குறித்து உள்ளிட்ட சில முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்.